முருகப்பெருமான் வள்ளியை கொய்து கொண்டு போகும்போது அவ தேனெடுத்து திணை வளர்த்து அதை கொடுத்தா. அதனால முருகப்பெருமானுக்கு நிவேத்தியத்துல ரொம்ப சிறந்தது இந்த தேனெடுத்து திணை வளர்த்து அதை தேனும் திணைமாவும் சேர்ந்து உருண்டையா பிடிச்சி பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு அதை குழந்தைகளுக்கு கொடுக்கறது. அது அற்புதமா ஒரு ரசிப்பர். ஆஹா, இந்த குழந்தைகளுக்கு நீ கொடுத்து தேனெடுத்து என் வள்ளி கொடுத்தா மாதிரி எனக்கு இதை நீங்க நிவேத்தியமா பண்ணியிருக்கேன்னு அவர் அற்புதமான சந்தோஷம், ஒரே சந்தோஷம். ஏன்னா அந்த சிறு குரத்தி அவள்லாம் திணை தானே வளர்ப்பா இல்லையா? வள்ளி குரத்தியணும், அவ குரத்தியா இருந்தா என்ன, எதுவா இருந்தா என்ன, அவளுடைய பக்திக்கு மிஞ்சினது யாராவது யார முடியுமா? அவன் தான் ஜாதி மதம் பார்க்காதவனாச்சே நம்ம தமிழ் கடவுள் முருகன். அதனால இந்த நிவேத்தியத்துல இந்த தேனும் திணைமாவும் ரொம்ப விசேஷம். எல்லா நிவேத்தியமும் தான், அதுல ரொம்ப சிறந்தது இந்த தேன் எடுத்து திணை வளர்த்து அதை உருண்டையா பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுத்தா முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப மீறின சந்தோஷம். பகவானுக்கு இதைத்தான் கொடுக்கணும், நீ பட்னி தான் இருக்கணும், அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. நீ பட்னி இருக்க வேண்டாம், பட்னியா இருந்துட்டு முருகனை மனசார நினைக்காம விரதம் இருந்து புண்ணியம் இல்லை. நீ மனசார நீ எதை வேணாலும் சாப்பிட்டு மனசார என்ன நினைச்சாலே வந்துடுவேன்னு முருகன் சொல்றான். அதனால அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீங்க தேனெடுத்து திணை அதை கொடுத்தாலும் சரி, நீங்க உங்களால எதா சௌரியமா எதை கொடுத்தாலும் முருகன் ஏத்துப்பன். என் அப்ப முருகன் அப்பேற்பட்டவன். எல்லா தெய்வமும் அப்படித்தான், எதை எதா சௌரியம் அதுதான் வச்சிருக்கு. அதனால மனசோட மன நிறைவோட சந்தோஷமா கொடுத்தா எதையும் பகவான் நிவேத்தியமா ஏத்துப்பாருங்கிறது இந்த நேரத்துல நான் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன், அளவில்லாத சந்தோஷப்படுறேன். நீங்களும் அதே மாதிரி சந்தோஷம் அடைவீள்னு நான் நம்புறேன் உங்களை. அப்படிதானே? முருகா முருகா.